வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவின் இலக்குகளை எட்டும் வகையில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் கூட்டுறவுத்துறை செயல்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய தமிழக விவசாயிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வாகனங்களின் விற்பனையை அதிகரிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், வரும் ஆண்டுகளில் வாகனங்களின் விற்பனை 50 லட்சம் கோடி ரூபாய் அளவை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பாரம்பரிய விவசாய முறையிலிருந்து எரிசக்தி வழங்குபவர்களாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இத்தகைய நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க வகையில் பலனளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்று எரிபொருளாக எத்தனால் பயன்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் முக்கிய எரிபொருளாக உருவெடுக்கும் என்று கூறினார். சுயசார்பு இந்தியாவின் இலக்குகளை எட்டுவதற்கு இத்தகைய முயற்சிகள் உதவிடும் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பாக்கெட்டுகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் உரைகள் மீது ஊட்டச்சத்து குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்ற திட்டத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணைய தலைவர் திரு அபூர்வ சந்திரா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி சர்க்கரை, உப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட கொழுப்பு உள்ளிட்ட விவரங்கள் பாக்கெட்டுகள் மீது பெரிய எழுத்துகளில் அச்சிடப்பட வேண்டும் என்று சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. உணவுப் பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்து தொடர்பான விவரங்களை நுகர்வோர் அறிந்து கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான உணவுகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க உதவிடும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்திருத்தம் குறித்து மக்களின் ஆலோசனைகளை பெறும் வகையில் அதன் வரைவு அறிக்கை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான மாநில அரசு பல்வேறு திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்திற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பழங்குடியின இளைஞர்கள் பெற்ற கல்வியும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி நியமன ஆணைகளும் அவர்களது எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சியை நிறைவு செய்த 146 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை திரு மு க ஸ்டாலின் நேற்று வழங்கினார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் கூட்டுறவுத்துறை செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் கூட்டுறவு இயக்கம் மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் பிணைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பயிர்க்கடன், கறவை மாட்டுக்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன் உதவிகள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உள்ள 34,586 கூட்டுறவு நியாய விலைக் கடைகள் மூலம் 2,10,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். கூட்டுறவு நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கு உதவிடும் வகையிலும் அது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தகுதியுடைய விவசாயிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழக விவசாயிகளுக்கு 10,435 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2020-2021 ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் 44 லட்சம் தமிழக விவசாயிகள் பயனடைந்ததாகவும் தற்போது இந்த எண்ணிக்கை 21 லட்சமாக குறைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்.
மாநில அரசின் மெத்தன போக்கு காரணமாக தகுதி வாய்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் மத்திய அரசின் இந்த உதவித்தொகையை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் கருதி மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக வடசென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர் திரு அஷ்ரா கர்க் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டு வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலை கட்சி அலுவலக வளாகத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது மனைவி திருமதி பொற்கொடி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு அவசர வழக்காக இன்று காலை 8:30 மணியளவில் நீதிபதி பவானி சுப்பராயன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஒடிசா மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இன்று நடைபெறவுள்ள ரத யாத்திரையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவம் குறித்து அறிந்து கொள்ளுங்கள் என்ற 2 நாள் நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் 121 பேர் உயிரிழப்புக்கு தொடர்புடைய வழக்கில் முக்கிய குற்றவாளி உட்பட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தில்லி மாநில அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயின் மீதான ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணை நடத்த அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனா அனுமதி வழங்கியுள்ளார். தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களிடையே நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் குழு ஒன்றை அமைப்பதென 2 மாநில அரசுகளும் முடிவு செய்துள்ளன. நீலகிரி மாவட்ட எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கரூர் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணியில் ஸ்மிருதி மந்தானா, சஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, ரிச்சா கோஸ், உமா செஸ்திரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 8 அணிகள் பங்கேற்கும் இப்போட்டி வரும் 19ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. 21ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியையும் 23ஆம் தேதி நேபாள அணியையும் இந்தியா எதிர்கொள்ள உள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவின் இலக்குகளை எட்டும் வகையில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் கூட்டுறவுத்துறை செயல்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய தமிழக விவசாயிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.